எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா அகமதாபாத்ல இருக்கோம். அகமதாபாத்ல இருந்து சென்னை டிராவல் பண்ண போறோம். இன்னைக்கு எப்படி ஏர்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க செக்இன் பண்ணி உள்ள போய் ஃபிளைட் ஏற வரைக்கும் நான் உங்களுக்கு டெமோ காட்ட போறேன். பாருங்க, இதுதான் அகமதாபாத் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ். இப்ப நம்ம உள்ள போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கையில ஆதார் ஐடி இல்லைன்னா போட்டோ இருக்கிற மாதிரி எந்த ஐடி ப்ரூஃப் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஹலோ மக்களே, இப்ப பாருங்க, ஆதார் ஐடி எடுத்து வச்சுக்கோங்க. உங்க போட்டோ ப்ரூஃப் எதுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெப் செக்இன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த கியோஸ்க் இருக்கும், நான் அந்த கியோஸ்க் காட்டுறேன். இதுதான் அந்த கியோஸ்க்கு. இதுல போயிட்டு நீங்க வெப் செக்கினும் பண்ணிக்கலாம், இல்ல ஏர்போர்ட்ல இந்த மாதிரி வெளியே இருக்க கியாஸ்க்லயும் பண்ணிக்கலாம். எந்த ஃபிளைட்டோ, இப்போ ஏர் இந்தியா இல்ல கோ ஃபர்ஸ்ட், இண்டிகோ, எந்த ஃபிளைட்டோ அதுல டிக்கெட்ல பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. எப்படி ட்ரெயின் டிக்கெட்ல பிஎன்ஆர் நம்பர் இருக்கோ அந்த மாதிரி டிக்கெட்ல பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்டர் பண்ணீங்கன்னா உங்க போர்டிங் பாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு செக்யூரிட்டி தெரியுறாங்களா, எல்லாரும் உள்ள போறாங்களா லைனா, அந்த மாதிரி உள்ள போய் செக்யூரிட்டி செக்ல உங்க போர்டிங் பாஸும் உங்களுடைய ஐடி ப்ரூஃபும் காட்டினீங்கன்னா மட்டும்தான் உள்ள விடுவாங்க. ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. ஹலோ மக்களே, நான் சொன்ன மாதிரி இங்க செக்யூரிட்டி செக் நான் முடிச்சிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்களா, ஐடி ப்ரூஃப் எல்லாம் பாக்குறாங்களா, அங்க நான் செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நீங்க என்ன ஃப்ளைட்டு புக் பண்ணிருக்கீங்களோ, இண்டிகோவோ, ஸ்பைஸ் ஜெட்டோ இல்ல ஆகாஷ் ஏரோ, எது புக் பண்ணிருக்கீங்க இங்க பாருங்க, இந்த மாதிரி கவுண்டர்ஸ் இருக்கும். இண்டிகோக்கு ஒரு கவுண்டர், அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஒரு கவுண்டர், அதெல்லாம் இருக்கும். பாருங்க, இதான் அகமதாபாத் ஏர்போர்ட். மோடிஜி இருக்காரு பாருங்க. குஜராத் மீன்ஸ் குரோத்தா. ஓகே, நம்ம அப்படியே உள்ள போலாம். இங்க பேக் டிராப்னு இருக்கு இல்லையா, சப்போஸ் டொமஸ்டிக்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா 15 kg தான் அலோடு. ஸோ 15 kg ஒரு பர்சனுக்கு 15 kg தான் அலோடு. அதுக்கு மேல அலோட் கிடையாது. நீங்க பர் கேஜிக்கு 600 அந்த மாதிரி பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ பேக் பண்ணும்போது 15 kg அண்டர்ல இருக்கிற பேக்கை சூட்கேஸ் இல்லை நீங்க அந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுல எந்த ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்ஸும் இருக்கக்கூடாது. ஹேண்ட் லக்கேஜாக இருந்தால் 7 kg அண்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக்கை ட்ராப் பண்ணிடலாம். இப்போ போர்டிங் பாஸ் வச்சே நம்ம பேக்கை ட்ராப் பண்ணிடலாம். அந்த கவுண்டரில் பேக் ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளேஸ் இருக்கும். அங்கேயே எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு காமிக்கும். என்னோடய பேக் பார்த்திங்கன்னா 9.8 வெயிட் இருக்குது. இப்போ பேக் அங்கே ட்ராப் பண்ணதும் இந்த மாதிரி அந்த பர்சன்ட்டை இண்டிகோ மெம்பர்கிட்ட நம்மளோட ஆதார் ஐடியும் போர்டிங் பாஸ், வெளியே கியோஸ்கில் இருந்து நம்ம பிரிண்ட் பண்ண போர்டிங் பாஸும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேகுக்கு பிரிண்ட் எடுத்து டேக் மாதிரி ஒன்று ஒட்டுவாங்க. அந்த டேகு நம்ம போர்டிங் பாஸில் இருக்கிற அந்த பார் கோடு ரெண்டும் மேட்ச் ஆகும். இது பேஸ் பண்ணி தான் சப்போஸ் நம்மளுடைய பேக் தொலைஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு இது ஸ்கேன் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ போர்டிங் பாஸை பத்திரமா நம்ம லக்கேஜ் எடுக்கிற வரைக்கும் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் போர்ட் பண்ணால் போதும். லக்கேஜ் இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு இந்த ட்ராபேஜ் முடிஞ்சதும் செக்யூரிட்டி செக்இன்க்கு போயிடணும். ஸ்டிக்கர் எப்படி ஒட்டுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த பார்கோடு. இந்த பார்கோடுக்கா தான் நம்மளோட போர்டிங் பாஸில் இருக்க பார்கோடோட மேட்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக உள்ளே போயிடலாம். அவர் சிரித்த மூஞ்சோடு நம்மளுக்கு கொடுக்குறாரு போர்டிங் பாஸு. அவ்வளோதான், பேக் ட்ராப் முடிஞ்சது. அடுத்து செக்யூரிட்டி செக்இன். இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்இன் போகிறோம். இங்கே மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே பின்னாடி இருக்கிற இடத்துல இங்கேருந்து மூவ் ஆகி அங்கே இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேட் ஓப்பன் ஆகும், உள்ளே போயிடலாம். அங்கே போனதுக்கப்புறம் உமனுக்கு தனியாக மென்னுக்கு தனியாக செக்யூரிட்டி செக் இருக்கும்.
மென்னுக்கு ஓப்பனாக வெளியவே இருக்கும். ஆனால் உமன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் தான் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரே நிறைய வச்சுருப்பாங்க. அதில் உங்களோட லக்கேஜ்லாம் வந்து ஃபோனு, ஐடி கார்டு, அப்புறம் வாட்ச்சு, பெல்ட்டு, ஜாக்கெட்டு இது எல்லாமே கழட்டி அந்த ட்ரேயில் வைக்கணும். அந்த ட்ரேயோட பிக்சர் வேணால் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் அந்த ட்ரே. இந்த ட்ரேயில் வந்து எத்தனை லேப்டாப் இருக்கோ அத்தனை லேப்டாப்லேயும் தனித்தனியாக வைக்கணும். ஃபோன் தனியாக வைக்கணும், சார்ஜர்ஸ் தனியாக வைக்கணும், நீங்கள் போட்டிருக்க ஜாக்கெட் தனியாக வைக்கணும், ஸ்வெட்டர் போட்டிருந்தா தனியாக வைக்க தேவையில்லை. வாட்டர் பாட்டில் தண்ணி நிறைய எடுத்துகிட்டு போகக்கூடாது. 250 ml 200 mlக்கு கம்மியாக தான் இருக்கணும் எதுவாக இருந்தாலும். ஷாம்பு, கண்டிஷ்னரு, அப்புறம் எந்த விதமான லிக்விடு, கார்பனேட்டட் ட்ரிங்க்கு எதுவுமே லிக்விட் ஐட்டம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது ஹேண்ட் பேக்கேஜில். இது 7 kg அண்டரில் தான் இருக்கணும். அப்புறம் ஊறுகாய், ஸ்நாக்ஸ் பேக்கெட் அதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. முடிஞ்சிருச்சு. எனக்கு பேக்ரவுண்டில் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து செக்யூரிட்டி செக்இன் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி செக்இன் முடிஞ்சதும் அங்கேயே வந்து நம்மளோட கேட் எதுன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டுக்கு நம்ம போகணும். இங்கே ஆல் கேட்ஸ்ன்னு இருக்குல்ல அந்த மாதிரி கேட்ஸ் வச்சுருப்பாங்க எல்லா ஏர்போர்ட்லேயும். இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுடைய ஃப்ளைட் எதுவோ அந்த நம்பரோட வந்துடும். இதுலேயும் கேட் நீங்கள் எந்த கேட்டுன்னு செக் பண்ணிக்கலாம். என்னோடய கேட் வந்து 6. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, என்னோடய ஃப்ளைட் வந்து 7 மணிக்கு. அதனால் என்னோடய கேட்டுக்கு நம்ம இப்போ போயிடலாம். இண்டிகோ ஃப்ளைட்டு சென்னைக்கு போகிறது எங்கே பார்க்கணும். எல்லாம் ஹிந்தியில் போட்டிருக்காங்க. இல்லை, இது குஜராத்தி. எங்கடா ஃப்ளைட்டை காணோம். சொன்ன மாதிரி வந்து நம்ம கேட் நம்பர் 6க்கு போயிடலாம். அது இல்லாமல் நம்மளோட போர்டிங் பாஸ்லேயும் வந்து கேட் எங்கேன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட கேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். எத்தனை வாட்டி ஃப்ளைட்டில் போனாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது. எப்போவுமே எனக்கு புதுசாக போகிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1 to 4 கேட்டில் இருந்தீங்கன்னா மேலே போய் ஏறணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சைன் போர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இங்கே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களோட கேட்டை பார்த்து உக்காந்துருங்க. இதுதான் போர்டிங் பாஸு. இதில் பாருங்கள், கேட் நம்பர் 6 இருக்குது. ஃப்ளைட்டோட நம்பர் 6C479 இருக்குது. இங்கே பாருங்க, இதில் வந்து போர்டிங் டைம் 6:20 இருக்குது. இப்போ வந்து மணி வந்து 6:20 ஆயிடுச்சு. அது இல்லாமல் இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சென்னை கோயம்புத்தூர் போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க, ஹிந்தியில் வரட்டும், இங்கிலீஷில் வரட்டும். குஜராத்தியில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சென்னை கோயம்புத்தூர் 7 மணி ஃப்ளைட்டு நவ் போர்டிங் அப்படின்ட்டு. அதனால் இப்போ வந்து நம்ம எடுத்த போர்டிங் பாஸை வந்து செக் பண்ணிவிட்டு நம்மள உள்ளே அமுச்சிருவாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் வீலாக போட்டுடலாம். எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு பஸ் வரும், வந்து ஃப்ளைட் வரைக்கும் கூட்டிகிட்டு போகும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். This is for Chennai Coimbatore. எப்போவுமே ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. இங்கே பாருங்கள், வெளியே ஒரு பஸ் நிற்கிதா, இங்கேருந்து தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பஸ்ஸில் தான் நம்மளை வந்து ஃப்ளைட் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் இங்கே ஒரு பஸ் வந்துருக்கு. இந்த பஸ்ஸில் தான் நம்மளை வந்து ஃப்ளைட் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஃப்ளைட்டில் புக் பண்ணவங்க எல்லாருமே ஏறுற வரைக்கும் ஃப்ளைட் எடுக்க மாட்டாங்க. அங்கே வந்து வெளியே இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ உங்களை விட்டுட்டு போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி நீங்கள் டைமுக்கு வந்துட்டிங்கன்னா. நீங்கள் பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற இண்டிகோ ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களோட போர்டிங் பாஸில் இருக்க ஸ்கேனை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் இந்த இண்டிகோ பஸ்ஸில் வந்து ஏறுவீங்க. அது பர்டிகுலராக அதனால நீங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது.
இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி சீட்டில் உட்காந்துக்கலாம். சில டைம் ரொம்ப தூரம் உள்ளாரே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால எல்டர்லி ஏஜ் பீப்புள் எல்லாம் வந்து ஒரு சீட்டில் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறினதும் ஃப்ளைட் வரைக்கும் வந்து இப்படி தான் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பாருங்க, பஸ் வந்து கரெக்டாக ஃப்ளைட்டு அந்த ட்ராலி நிற்கிற இடத்துலயே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இறங்கி அங்கே போய் பார்க்க போகிறோம், உள்ளே போக போகிறோம். நம்ம ஃப்ளைட் உள்ளார இருக்கோம். இதுதான் வந்து இந்த பக்கல் சொல்லுவாங்க. இந்த பக்கில் வந்து இதுல வந்து இப்படி இந்த ஹோல் வந்து எக்ஸாக்டா இந்த கிளிப்ல வந்து உள்ள போகணும். உள்ள போனா அது இந்த மாதிரி சவுண்ட் வரும், டிக்னு ஒரு சவுண்ட் வரும். அதுல லாக் ஆயிடும். அப்புறம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இவ்வளவுதான். ஓகே, இப்போ மறுபடியும் நான் வந்து சென்னை போனதும் சென்னை ஏர்போர்ட் லாக் போடுறேன். தேங்க்யூ.